ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் சேனலில் ரொம்பவே சூப்பரான கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு அப்பம் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மண்டவெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. இந்த மண்டவெல்லம் தண்ணி பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, நல்லா கரைஞ்சா போதும். 1 கப்பு கோதுமை மாவுனா 3/4 கப் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ இனிப்பு கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ மண்டவெல்லம் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மண்டவெல்ல தண்ணி சூடோடைய மாவில் சேர்த்துக்கோங்க. இந்த மண்டவெல்ல தண்ணியை இப்படி வடிகட்டிட்டு சேர்க்கும் போது மண் எதுவுமே இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா மண்டவெல்ல தண்ணியும் இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு கெட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மாவு நல்லாவே கலந்தாச்சு. இதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஆப்ப சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருந்தால் தான் அப்பம் ஊத்தையில் நல்லா எலும்பி வரும். இப்போ அப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். மாவு ஊறும்போது இன்னுமே நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ அப்பம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துட்டு அப்பம் மாவை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்பம் ஊற்றுனதுமே நல்லா இந்த அளவுக்கு எலும்பி வருது பாருங்கள். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே அப்பத்தை ஒவ்வொன்றையும் திருப்பி விடுங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா உள்ள மாவு வேகாது, வெளியில் சீக்கிரமே செவந்து வந்துடும். அப்பம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. 2 பக்கம் நல்லா செவக்க விட்டுட்டு எடுத்துருங்க. அப்போ உள்ளேயும் நல்லா வெந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை மாவு அப்பம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியதான். கண்டிப்பாக இந்த கோதுமை மாவு அப்பம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.